உளுந்த வடை, பருப்பு வடை எல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு புது வடை ரெசிபி ட்ரை பண்ணலாம். மூங் தால் வடை. இதை நீங்கள் மங்கோடை கூட சொல்லலாம். இந்த வடை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் புதினா சட்னியோட சாப்பிட்டா அட்ட செம்ம டேஸ்ட். மங்கோடை பண்ணுறதுக்கு ஒரு கப் பசி பருப்பை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அதுவரை நம்ம புதினா சட்னி பண்ணலாம். சட்னி பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி மல்லி, 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா, ஒரு சின்ன சைஸ் மாங்காய், 1 இன்ச் இஞ்சி, அரை டிஎஸ்பி உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ மங்கோடை பண்ணுறதுக்கு ஊற வச்ச பசி பருப்பை மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 1/4 டிஎஸ்பி சில்லி பவுடர், அரை டிஎஸ்பி உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானே இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சூடான எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே வெளியே எடுத்துடலாம். சுட சுட வடையில் புதினா சட்னியோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.